வணக்க மகளே, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பௌர்ணமி. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நிற்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருக்காங்க. 100 ரூபா டிக்கெட்லையும் சரி, இல்லை பொது தரிசனத்துலையும் சரி, குறைஞ்சது இன்னைக்கு சாமி கும்பிட்றதுக்கு மினிமம் 4லேருந்து 5 மணி நேரம் ஆகும். 100 ரூபா டிக்கெட்டு இலவச தரிசனம் மற்றும் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு தனி லைன் இருக்கு. ஆனால் பக்தர்கள் எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் லைனில் போய் நின்று தேவையில்லாமல் ஏன் ஆர்கியூமெண்ட் பண்றீங்கன்னு தெரியல. அவங்க வயசானவங்க அண்ட் அவங்களால ரொம்ப நேரம் நிற்க முடியாது, சீக்கிரமாக அங்கே போய் சாமி பார்க்கணும்னு தான் அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு கியூ வச்சிருக்காங்க. நீங்க எல்லாரும் அங்கே போய் நின்று ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. அதிலே போர்டு போட்டிருக்காங்க, இது இவங்க தான் போக முடியும் இந்த லைன்ல அப்படின்னு. அங்கே போய் நின்றுட்டு இதே லைன் தான், இதில் எப்படி அடைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. இதில் எத்தனை பேருக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கும் சொன்னால் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. கோவிலில் வயசானவங்க சீக்கிரமாக போகணுன்னு தான் இந்த ஒரு லைன் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறதால இந்த கூட்டத்தில் அவங்களால ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஸோ அவங்களும் சிரமப்பட்டு சாமி பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நாம தான் மூத்தவங்களுக்கு வழிவிட்டு நிற்கணும். ஸோ இனி வரக்கூடிய நபர்களும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. நன்றி மக்களே.